சிரியாவை தாக்குறதுக்கான அவசியம் இஸ்ரேலுக்கு என்ன இருக்குது? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கடந்த சில நாட்களாவே பயங்கரமா போயிட்டு இருக்கு. சிரியால ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததிலிருந்து அத சுற்றிய ஒரு அன்ரெஸ்ட்டான ஒரு சிச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்குது. அந்த வகையில இஸ்ரேலும் அவங்களோட பங்குக்கு அடுத்தடுத்து சில ஏர் ஸ்ட்ரைக்ஸ பண்ணது வந்து பலருக்கு அதிர்ச்சி அளிச்சது. சிரியால இருக்கிற அந்த சிவில் வாருக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம்? எதனால இஸ்ரேல் வந்து சிரியாவ அட்டாக் பண்ணணும்? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலருக்கு எழுந்தது. அதுக்கான ஒரு ஆன்ஸராவோ, இல்ல அதுக்கான ஒரு விளக்கத்தையும் இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து கொஞ்சம் குடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த தாக்குதலுக்கான என்ன காரணம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவ நமக்கு குடுக்குற மாதிரியா இருக்குது. ஸோ இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிரியால வந்து இப்போ வந்து மிலிட்டன்ட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அரசு வந்து கவிழ்ந்ததுக்கு அப்புறமா, அந்த அரசுக்கு சொந்தமான ஆயுத கிடங்குகள் வந்து தீவிரவாதிகளுக்கு போயிருச்சு அப்படின்னா, அது எங்க நாட்டுக்கு ஒரு பயங்கரமான அழிவ ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம, எங்களோட நாட்ட பாதுகாக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. நாங்க இதுவரைக்கும் அந்த அட்டாக் எல்லாமே எங்களுடைய டிஃபென்ஸ நாங்க மையமா வச்சு நாங்க பண்ணது தான். நாங்க இது யாரையும் காயப்படுத்தணுன்றதுக்காக பண்ணல. அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிரியா மீது நடத்திய இஸ்ரேலோட இந்த தாக்குதல்கள வந்து அவங்க குறிப்பா சொல்றாங்க. என்னன்னா, நாங்க தாக்கிய இடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒண்ணும் ஆயுத கிடங்கா இருக்கும். இல்லன்னா அந்த ஆயுதங்கள மேனுஃபேக்சர் பண்ற ஒரு இடங்களா இருக்கும். கெமிக்கல் வெப்பன்ஸா இருக்கலாம், இல்ல லாங் ரேஞ்ச் மிசைல்ஸா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தான் நாங்க தாக்கி டிஸ்ட்ராய் பண்ணோமே தவிர, சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்த நாங்க தொடல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஒருவேள சிரியா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள இப்போ டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம், இந்த மிலிட்டன்ட்ஸ் குரூப் வந்து இந்த மாதிரியான ஆயுதங்களா அவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னா, அது எங்க நாட்டுக்கு மட்டும் இல்லாம, சிரியாவுக்கு மட்டும் இல்லாம, மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சத்த குடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து அந்த பகுதி எல்லாத்தையுமே ஆபத்துக்குள்ள தள்ளுற ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் நாங்க இந்த அட்டாக்ஸ் எல்லாமே டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிரியால இருக்கிற ஈரானியன் மிலிட்டரி ஃபோர்ஸஸையும் நாங்க டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த ஒரு போர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட வார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கிறதையும் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால சிரியால இருக்கிற ஈரானியன் ஃபோர்ஸஸ நாங்க டார்கெட் பண்ணியிருந்தோம். அதனால தான் சிரியா மீது எங்களோட தாக்குதல் வந்து வேற மாரி திசை திருப்பிடுச்சு அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, சிரியாவுல எங்களோட மிலிட்டரி குரூப் வந்து யாருமே இல்லவே இல்ல. இஸ்ரேல் சொல்ற இந்த ஒரு விஷயம் பொய் அப்படின்றத ஈரான்ல இருந்து சொல்றாங்க. பட் ஆனா இதுல யார் சொல்றது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா இஸ்ரேலோட வாதம் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்க அங்க ஈரானியன் ஃபோர்ஸ் இருந்தாங்க. அதனால தான் நாங்க அந்த பகுதிகள தாக்குனோம் அப்படின்றதையுமே சொல்றாங்க. சிரியா மீது இஸ்ரேல் நடத்திய இந்த ஒரு தாக்குதல் எல்லாத்துக்குமே இஸ்ரேல் குடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா, செல்ஃப் டிஃபென்ஸ். நாங்க எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணிக்கிட்டோமே தவிர, வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இஸ்ரேலோட தாக்குதல் எப்படி குறையுதா? இல்ல இன்னும் அவங்க வீரியமாகுறாங்களா? அப்படின்ற எல்லாத்தையுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.